Hi students, I'm Dr. Anandhi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோல டீடைல்ஸ் என்ன பார்க்க போறோம்னா carbohydrates chapterல absorption of carbohydrates பத்தி தான் பார்க்க போறோம். So last வீடியோ உங்களுக்கு நான் digestion of carbohydrates பத்தி போட்டிருந்தேன். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல நம்ம வந்து absorption of carbohydrates பத்தி பார்க்கலாம். So carbohydrates. So carbohydrates ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் அது நம்ம பாடியில எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும், எல்லா ஆர்கன்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும், அதுக்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு பேரு தான் அப்சார்ப்ஷன். டைஜஷன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நடுவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்கு அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம எல்லா காம்பவுண்ட் அதாவது ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகுறது இன்டெஸ்டைன். அந்த இன்டெஸ்டைன்ல இருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு போறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டர் எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஸோ அந்த பிளட்டுக்கு கேரி பண்றதுக்கு மெயினா நம்ம வந்து அப்சார்ப்ஷன் நடந்தாதான் இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் மற்ற ஆர்கன்ஸ்க்கு கேரி பண்ண முடியும், அதாவது வயா பிளட். அப்படி பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேரு தான் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த விதத்தில் நடக்குதுன்னு பார்த்தோன்னா 3 டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ல நடக்கும். ஒன்று வந்து பாசிவ் டிஃப்யூஷன், இன்னொன்று செகண்ட் வந்து ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன் இல்லைன்னா கேரியர் மீடியேட்டட் டிஃப்யூஷன் சொல்லலாம். அண்ட் தேர்ட் டைப் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்லும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூ பாசிவும் ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் டிரான்ஸ்போர்ட்ல வரும். இது வந்து உங்களுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ பாசிவ்க்கும் இந்த டிஃப்ரெண்ட் ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெக்கானிசம் பார்க்கும்போது நம்ம இன்டெஸ்டைன் செல் அதாவது எபித்தீலியல் பிரஷ் பார்டர்ஸ் ஒரு இன்டெஸ்டைன் வில்லைன்னு சொல்லுவோம்ல, அங்கே டைஜஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பார்ட்டிகல்ஸ் இதுதான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மோனோசாக்கரைட்ஸா இருக்கும். ஸோ இந்த மோனோசாக்கரைட்ஸ் வந்து இன்டெஸ்டைன் பிரஷ் பார்டர்ல உங்களுக்கு அதிகமாக இருந்து தென் இட் இஸ் ஸ்லோலி அதாவது இட் இஸ் கால்ட் ஆஸ்மோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து வித்தின் த இன்டெஸ்டைன்ல இருந்து வயா திஸ் டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு வந்து டு த பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இன்டெஸ்டைன்ல இருந்து பிளட் பேரியர் வரும். ஸோ அப்படி நேராக டைரக்டா வந்துச்சுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் தி ஆஸ்மாசிஸ் கான்சன்ட்ரேஷன், அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சன்ட் டைரக்டா மூவ் ஆயிடுச்சுன்னா அது பேர் வந்து பாசிவ். சப்போஸ் இப்போ நமக்கு ஆக்டிவ்ல டைரக்டா உள்ள போகல, சம்திங் இஸ் ரிக்வயர்ட், ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதன் மூலியம் தான் அது உள்ள போகணும்னா அது தட் இஸ் கால்ட் ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் உள்ள போகும்போது அட் அ டைம் குளுக்கோஸும் உள்ள போகும் ஆர் மோனோசாக்கரைட்ஸ் உள்ள போகும். சம்திங் அலாங் குளுக்கோஸ் மட்டும் கார்போஹைட்ரேட் மட்டும் உள்ள போகாம மற்ற காம்பவுண்டோட சேர்ந்து அட் அ டைம் உள்ள போகும்போது அது பேர் வந்து ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் உள்ள போகணும், அட் அ டைம் உங்களுக்கு வந்து குளுக்கோஸும் உள்ள போகுது. இது ஒன் வே ஆஃப் டிஃப்யூஷன். அண்ட் லாஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ்ன்றது ஒரு எனர்ஜி வேணும், எனர்ஜி இல்லாம இது உள்ள போக முடியாது. அதாவது உங்களுடைய கார்போஹைட்ரேட் வந்து பிளட் பேரியருக்குள்ள போகாது. அப்போ அந்த ஏடிபி க்ளீவ் ஆகி உனக்கு எனர்ஜி கொடுக்கும் போது அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி இன்டெஸ்டைன் செல்லில் இருந்து பிளட் பேரியர் அது பிளட்டுக்குள்ள போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இன்வால்வ் ஆகி டிஃப்யூஸ் ஆகுது ஆர் அப்சர்வ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதுதான் 3 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் டைரக்டாக குளுக்கோஸ் வந்து ஹைலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். அப்போ உங்களுக்கு ஒரு செல் மெம்பரேன் பார்க்கும்போது இட் இஸ் லிப்பிட் பைலேயர். லிப்பிட் பைலேயருக்குள்ளே போகணும்னா அது ரொம்ப ஈஸியாக அப்படி உள்ள அனுப்பிடாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து சம் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டர் வேணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ன்றது செல் மேலே உள்ள ஒரு ப்ரோட்டீன். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு பேர் வந்து குளுக்கோஸை மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுச்சுன்னா அது பேரு குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். GLUT, GLனா குளுக்கோஸ் அண்ட் GLUனா குளுக்கோஸ், Tனா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூக்கு ஏத்தாப்புல 7 வெரைட்டிஸ் இருக்கு. அந்த 7 வெரைட்டிஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்கணும். ஸோ இந்த GLUT1 எங்க இருக்கும்னா பிரெயின், கிட்னி, பிளாசண்டா, RBC. அதோடைய ரோல் என்னன்னா அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ். GLUT2 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா லிவர் செல்ஸ் மேல, pancreatic செல்ஸ் மேல, பீட்டா செல்ஸ்ல, ஸ்மால் இன்டெஸ்டைன், கிட்னி இங்க வந்து இருக்கும் இந்த GLUT2. அண்ட் இதோட ரோல் பார்த்தீங்கன்னா ரேபிட் அப்டேக் அண்ட் ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ், எடுத்து உடனே ரிலீஸ் பண்ணிடும். GLUT3 எங்க இருக்கும்னா பிரெயின், கிட்னி, பிளாசண்டா.
இந்த 3 பார்ட்ஸ்ல இருக்கும். அதுவும் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ். ஏன்னா இது எல்லாமே குளுக்கோஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகுது. அண்ட் தென் GLUT4 வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட், ஸ்கெலிட்டல் மசில், அடிப்போஸ் டிஷ்யூ. இந்த 4 டிஷ்யூஸ்லயும் இருக்கும். இது இன்சுலின் ஸ்டிமுலேட்டட் அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இவ்வளோ 1 to 3 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஆனால் 4 மட்டும் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் இருந்தால் தான் அது உள்ளே அனுப்பும். அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அண்ட் லாஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். இது வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸ். இது உங்களுக்கு GLUT5 ஸ்மால் இன்டெஸ்டைன். அஸ் SGLT அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். இது ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் கிட்னியில் இருக்கக்கூடிய இது வந்து சோடியம் டிபெண்ட், அதாவது Na+ வச்சு குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். அதனால தான் SGLTன்னு சொல்லுவாங்க. சோடியம், S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சோடியம். ஸ்மால் இன்டெஸ்டைன், கிட்னி இதுவும் என்ன பண்ணணும்னா ஆக்டிவ் அப்டேக், அது இல்லாமல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸும் நடக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் கலர்லாம் இருக்கிறது வந்து சோடியம், அண்ட் இந்த ப்ளூ ட்ரையாங்கிள் இருக்கிறது பொட்டாசியம், அண்ட் இந்த எல்லோ ப்ளூ அண்ட் தென் ஆரஞ்சு, உங்களுக்கு க்ரீனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல க்ரீன் இருக்குது. இதெல்லாம் மோனோசாக்கரைட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டயக்ராமேட்டிக் வியூ. இப்போது இங்கே உங்களுக்கு தான் இன்டெஸ்டைன் பார்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்டெஸ்டைன் பார்டரில் செல்ஸில் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் டைஜஷன் ஆகி முடிஞ்சிருக்கும். அங்கேருந்து பிளட் கேப்லரிஸ் அப்படின்னா பிளட், இந்த பிளட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்னெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு சோடியம் உள்ளே வரும்போது நம்மளுடைய மோனோசாக்கரைட்ஸும் உள்ளே வரும். அதாவது இது வந்து ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் டிஃப்யூஷன் சொல்லுவோம். அண்ட் இன்னொன்று விதம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இங்கே வந்து ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஏடிபியோட எனர்ஜியோட கன்வெர்ட் பண்ணும்போது சோடியம் அண்ட் உங்களுக்கு பொட்டாசியம் இங்கே வந்து பார்டரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும்போது குளுக்கோஸ் வந்து இன்டெஸ்டைனல் செல்லிலிருந்து உங்களுக்கு கேபிலரிஸ்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் a diagrammatic representation of sodium potassium pump diffusion method. ஸோ இந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸில் நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். அகெயின் சோடியம் டிபெண்ட், சோடியம் இண்டிபெண்ட். இப்போ நம்ம 7 விதமான டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் பார்த்தோம். GLUT 1 2 7 சொன்னோம் இல்லையா? அதில் உங்களுக்கு சோடியம் டிபெண்ட், சோடியம் இண்டிபெண்ட். சோடியம் டிபெண்ட் தான் SGLT, அதாவது லாஸ்ட்டாக நம்ம பார்த்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸில் SGLT, S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சோடியம் அண்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். அதில் இன்னும் வந்து இண்டிபெண்ட் எல்லாமே நம்ம GLUTன்னு சொன்னோம். ஸோ GLUTனா வெறும் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர், சோடியம் டிபெண்ட் பண்ணாதது, அதனால அது பேர் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. டிபெண்ட் பண்ணுறது SGLTன்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு GLUTோடைய 2 டைப்ஸ். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் இது ஜஸ்ட் நவ் எக்ஸ்பிளைன் பண்ணது. இதுதான் நம்மளோட இன்டெஸ்டைனல் இன்னர் செல்ஸ் உள்ளது. அண்ட் திஸ் இஸ் எபித்தீலியல் செல்ஸ். இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து பிளட்டுக்கு கேப்லரிஸ் வழியாக நம்மளுடைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்வ் ஆகி போகும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லை, ப்ரோட்டீன்ஸும் இந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த செல்ஸில் டைஜஸ்ட் ஆகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மால்டோஸ், அதாவது டைசாக்கரைட், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ் இதெல்லாம் வந்து மோனோசாக்கரைட்ஸ். ஸோ இந்த டைசாக்கரைட் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, மோனோசாக்கரைட் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது இன்சைட் த இன்டெஸ்டினல், அதுன்றதா பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ மால்டோஸ் பார்த்தீங்கன்னா என்சைம் மால்டேஸ்னால ஃபர்தராக குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் இட் இஸ் அப்சார்ப்டு டைரக்ட்லி டு த பிளட். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் வந்து ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன். ஃபெசிலியேட்டட்னா சம்திங் இஸ் ரெக்வயர்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஸ்மோசிஸ் அந்த லெவல் வச்சு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோயர் கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் உள்ளே போகும்போது குளுக்கோஸும் உள்ள போகுது. இது நம்ம ஃபெசிலியேட்டட் டிரான்ஸ்போர்ட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சோடியம் உள்ளே போகும்போது குளுக்கோஸும் சேர்ந்து உள்ளே போகும். அந்த குளுக்கோஸ் தான் நமக்கு இன்டெஸ்டைனிலிருந்து உங்களுக்கு டைரெக்டாக எங்கே போகுதுன்னா பிளட் செல்ஸ்குள்ளே போகுது. அண்ட் தென் சோடியம் கேலக்டோஸ் இது அனதர் மோனோசாக்கரைட் இல்லையா? அதுவும் இப்படி தான் போகும். ஸோ நம்ம பாசிபிள் மோனோசாக்கரைட்ஸ் என்னன்னா ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ். ஸோ ஃப்ரக்டோஸ் எப்படி போகுது பார்த்தீங்கன்னா ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன். அப்புறம் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ன்றது சோடியம் பொட்டாசியம் டிபெண்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டர் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், மோனோசாக்கரைட் மட்டும். அண்ட் தென் தேர்டு பார்த்தீங்கன்னா எல்லா மோனோசாக்கரைடும் இன்டெஸ்டைன்லேருந்து எபித்தீலியல் செல்ஸ்ல எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றதை டயக்ராமேட்டிக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ஷனை நம்ம லூமன் சொல்லுவோம், இது எபித்தீலியல் செல்ஸ் சொல்லுவோம், இது இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், அதாவது பிளட்டுக்கும் செல்ஸுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை தான் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்
or end of the circulatory system interstitial fluid. capillary க்கு அடுத்தது வரது இந்த செல்லுக்கும் நடுவுல இருக்க கேப் தான் நம்ம interstitial fluid னு சொல்லுவோம். And in the diagrammatic view பார்த்தீங்கன்னா GLUT5 GLUT2 அதாவது நம்ம டைப் பார்த்தோம் இல்லையா 1 2 3 4 5 அப்போ இப்போ 5 டைப் என்ன எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் பர்டிகுலராக யூஸ் ஆகும். பட் இது வந்து GLUT5 வந்து குளுக்கோஸை அஃபினிட்டி குறைவு, அதனால ஃப்ரக்டோஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு GLUT5 will take care. அது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸ் 5 வந்து மூவ்ஸ் டவுன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது நான் என்ன சொன்னேன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோயர். இப்போ உள்ள இன்டெஸ்டைன் செல்ஸ்குள்ள நிறைய இருக்கும். ஸோ அந்த நிறைய இருக்கிறதுல இருந்து கொஞ்சமான ஏரியாவுக்கு மூவ் ஆகும். அந்த கொஞ்சமான ஏரியா என்னன்னு சொன்னேன்னா பிளட். ஸோ இன்டெஸ்டைன்ல இருந்து வெளியே போகும்போது இந்த டிரான்ஸ்போர்ட் ஆகுது வயா பிளட். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு எனர்ஜி தேவைப்படாது, டைரக்ட் டிஃப்யூஷன்ல போயிடும். அதே மாதிரி GLUT2 அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போரிங் ஆஃப் த அப்சார்ப்ட் குளுக்கோஸ் இன்டு பிளட். இது வந்து குளுக்கோஸை டேக் கேர் பண்ணுது. எங்க எப்படி டேக் கேர் பண்ணுது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டு டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்சார்ப்டு குளுக்கோஸ் டு த பிளட். இப்போ நம்ம இன்டெஸ்டைன்ல டைஜஷன் முடிஞ்சிருச்சு, அப்சார்ப் ஆச்சு. அப்சார்ப் ஆனால் தான் அது பிளட்டுக்குள்ளே போகும்போது அந்த பிளட்டுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்சார்ப் குளுக்கோஸ் இன்டு பிளட் அது வந்து இட் இஸ் டவுன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அதே தான். ஸோ இதுக்கும் எனர்ஜி வந்து தேவைப்படாது. ஸோ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பென்டோசஸ் ஆர் அப்சர்வ் பை பாசிவ் டிஃப்யூஷன் விச் இஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ். பென்டோஸ்ன்றது நம்மளோட ரைபோஸ் சுகர், அது கொஞ்சம் தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம். பட் மோஸ்ட்லி குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் தான் இருக்கு. அண்ட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கேலக்டோஸ் தென் பென்டோஸ். ஸோ இதுதான் GLUT2 உடைய வேலை. GLUT5 வந்து வெரி ஸ்பெசிஃபிக் ஃபார் ஃப்ரக்டோஸ். GLUT2 இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் தி glucose, that is carbohydrate as well as pentose sugar, pentoses. And next எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு அப்சார்ப்ஷன் வந்து மியூக்கோஸால தான் மெயினாக நடக்கும். இன்டெஸ்டைன் மியூக்கோஸா அது எப்போ டிக்ரீஸ் ஆகும்னா ஏதாவது ஒரு இன்ஜுரியோ ஒரு இன்ஃப்ளமேஷன், அதாவது மியூக்கோசல் செல்ஸ் இன்டெஸ்டைனல் செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அப்சார்ப்ஷனும் ஸ்லோ ஆகிடும். அப்புறம் தைராய்டு ஹார்மோன் மெயினாக நமக்கு தைராய்டு ஹார்மோன் T3 T4 that will increase the rate of the absorption of glucose. Mineralocorticoids like aldosterone அதுவும் வந்து increase the absorption. So இதெல்லாம் factors which increase the absorption as well as defect in the absorption. So hormones மட்டும் இல்லாமல் vitamins also favor the role. என்னெல்லாம் விட்டமின்னா விட்டமின் B6, விட்டமின் B12, pantothenic acid, folic acid, இதெல்லாமே விட்டமின் B காம்ப்ளெக்ஸ். இதெல்லாமே வந்து அப்சார்ப்ஷனை இன்டியூஸ் பண்ணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அண்ட் ஏஜ் ஆக ஆக எவ்ரி டிகேட்ஸ் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் இது வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும், அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வயசானவங்களுக்கு பசிக்காது, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, பிகாஸ் ஆஃப் தி டிக்ளைன் இன் தி அப்சார்ப்ஷன். அதில் இன்சுலினுக்கு ஒரு பர்டிகுலர் ரோலே கிடையாது. இன்சுலின் ஹாஸ் நோ ரோல் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் மோனோசாக்கரைட் லைக் குளுக்கோஸ், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ டைஜஷன் அப்சார்ப்ஷனில் டிஸார்டர்ஸ் வந்தால் என்னெல்லாம்ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ டிஸார்டர்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டாக நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டை இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்சைம் டெஃபிஷியன்ட் வரும். என்சைம் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த அப்சார்ப்ஷன் நடக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ், இந்த என்சைம் இல்லைன்னா நம்மளோட லாக்டேஸ் இல்லைன்னா லாக்டோஸ் கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த டைமில் அப்சார்ப்ஷன் நடக்க சான்ஸே இல்லை, பிகாஸ் அது ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகும்போது அதை தான் நம்ம லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஆகும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் கன்வெர்ட் ஆகாதனால அது நிறைய ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க லாக்டோஸ் கெட்ஸ் அக்குமுலேட் எங்கன்னா இந்த கட் வேர் இட் இஸ் அ சப்ஸ்ட்ரேட் ஃபார் பாக்டீரியா. இப்போ சப்போஸ் டைஜஷன் ஆகலைன்னா என்ன ஆகும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மளுடைய பாடியில் நம்மளோட டைஜஷன் ஆகலைன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும், அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும், நமக்கு எலிமினேஷன் அதாவது ஃபீக்கஸ் ரிலீஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். அப்போ அந்த டைமில் டேக் ஓவர் பண்ணுறது யாருன்னா நமக்கு இன்டெஸ்டைனில் வி ஹாவ் பாக்டீரியா, அதாவது நமக்கு உள்ள பாக்டீரியா ஈக்குவலாக இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாக்டோபெசிலஸ், இந்த ரெண்டு ஆர்கானிசம்
ஆர்கானிசம் என்ன பண்ணும்னா அந்த இருக்கிற அந்த சாப்பாடு அதை லாக்டோஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அது வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ வாழும்போது அதுலேருந்து ரிலீஸ் அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வந்து கேஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ கேஷியஸ் மட்டும் இல்லாமல் சம் ஆசிட்ஸும் ஃபார்ம் ஆகுது. ஆசிட்டிக் ஆசிட், ப்ரோபியோனிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஃபிளாட்டுலன்ஸ், வயிறு உப்புசம் ஆகிடும். தென் மசில் கிராம்ஸ் ஆகுது, அப்டாமினல் கிராம்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த நம்மளுடைய உணவுப் பொருள் நம்ம இந்த கட்ல இருக்கும்போது டைஜஷன் ஆகலைன்னா வரக்கூடிய இது காம்ப்ளிகன்சஸ் தான் நம்ம இதை சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இட் இஸ் பிகம் அ டயோரியா, டீஹைட்ரேஷன். டயோரியானா நமக்கு தெரியும், நமக்கு வந்து அந்த சாப்பாடு செரிமானம் இல்லாதனால we have to undergo this diarrhea ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரேஸ். சுக்ரேஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சுக்ரேஸ் இல்லைன்னா வாட் இஸ் சுக்ரேஸ்? இட்ஸ் அன் என்சைம். என்ன பண்ணும்? சுக்ரோஸை கன்வெர்ட் பண்ணும். சுக்ரோஸை டைஜஷன் பண்ணும்போது உனக்கு வந்து ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸாக ஃபைனல் மோனோசாக்கரைடாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு சுக்ரேஸ் என்சைம் டெஃபிஷியன்ட் இருந்ததுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா சுக்ரோஸ் அப்படியே நமக்கு கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ தட் லீட்ஸ் டு, அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரி சிமிலர் டு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் மாதிரியே வரும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஆசிடஸ், அது ஆசிட் ஃபார்மேஷன், கேஸ் ஃபார்மேஷன், ஃபிளாட்டுலன்ஸ், அப்டாமினல் கிராம்ஸ், அது இல்லாமல் டயோரியா, டீஹைட்ரேஷன். இந்த ப்ராப்ளம் எப்படி நமக்கு லாக்டோஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் சுக்ரோஸ்க்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸார்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் 2 டெஃபிஷியன்சி ஆஃப் என்சைம்ஸ்னால வரக்கூடிய விளைவுகள். ஸோ அதனால நமக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம இந்த என்சைம்ஸ்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக அப்சார்ப் ஆகும், டைஜஷன் ஆகும், அப்சார்ப் ஆகும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் எங்கேயாவது டேமேஜ் ஆனால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து absorption of carbohydrates ஃபுல் பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம். That's all in today's video. Thank you, students.